குட் மார்னிங். பல்சர் பற்றி இங்கே இருக்கிற எல்லாருமே யங்ஸ்டர் தான். உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. அண்ணனுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இல்லை நானும் தெரியும். That is, ஒரு பாயிண்ட்ல when 100 cc's were ruling the city or the country or amongst teenagers, suddenly ஹிந்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. ஒரு சைடு பல்சர், ஒரு சைடு அவெஞ்சர். The future is here அப்படின்னு சொல்லி பஜாஜ்ல இருந்து. அன்னைக்கு எல்லாருமே அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் இருக்கா? ஏன்னா அன்னைக்கு சோஷியல் மீடியால கிடையாது. நம்ம லேட்டஸ்ட் பைக்ஸ் எதில் பார்க்குறோம்னா ஹாலிவுட் படத்தில் பார்த்ததா இந்த மாதிரி பைக்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ அந்த மாடலில் இந்த மாதிரி பைக்ஸ் இங்கே வரப்போதா அப்படின்னு ஒரு பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தென் ஆஃப்கோர்ஸ் அந்த ரெண்டு மாடலுமே வந்தது. பல்ஸ் அண்ட் when it came amongst teenagers it was a massive hit. ஏன்னா ஒரு ரியல் ஸ்போர்ட்ஸ் பைக்குங்கிறது வந்து இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் பல்சர். அப்புறம் இதனுடைய செகண்ட் ஜென்ரேஷன் வரும்போதுன்னு நினைக்கிறேன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. இன்னைக்கு வரைக்குமே பைக்கிங் ஹிஸ்டரியில் அவ்வளோ ஒரு கான்ட்ரவர்ஷியலான அட்வர்டைஸ்மெண்ட் வேறு எதுவுமே கிடையாது. ஸ்டண்டிங்னா என்ன அப்படிங்கிறது அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒவ்வொரு ஹவுஸ் ஹோல்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தது அன்னைக்கு தான். அதுக்கப்புறம் தான் இந்தியாவில் ப்ராப்பரான ஆர்கனைஸ்டு ஸ்டண்டிங்கே ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான். ஸோ பல்சருங்கிறது பஜாஜ் உருவாக்கின பிராண்டு கிடையாது. பல்சர் வந்து ஒரு ஹிஸ்டரி, ஒரு சரித்திரம். ஆக்சுவலாக சொல்ல போனால் பல்சருங்கிற பேர் வந்து ஐ திங்க் இட் மைட் ஈவன் பி பிகர் தென் பஜாஜ். தட் இஸ் வாட் ஐ ஃபீல். தேங்க்யூ.